ரஜினிகாந்தை விஜய் நிம்மதியாக தூங்க விட மாட்டார் என்று ப்ளூ சட்டை மாறன் புதிய புயல் ஒன்றை கொளுத்தி போட்டுள்ளார். அது குறித்து விரிவாக காணலாம். செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் அஜித் குமார் ரேசிங் அணி துபாயில் நடைபெற்ற 24 மணி நேர கார் ரேஸ் பந்தயத்தில் 3ஆம் இடத்தினை வென்றது. இப்படியான நிலையில் அவருக்கு திரைத்துறையினர், அரசியல்வாதிகள், ரசிகர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதேபோல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அஜித்துக்கும் அவரது அணிக்கும் வாழ்த்து தெரிவித்து தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக பிரபல திரை விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ள கருத்து பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இது குறித்து பலரும் பல்வேறு கமெண்ட்களை தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து ப்ளூ சட்டை மாறன் வெளியிட்டுள்ள பதிவில், கார் ரேஸில் தல வென்றதற்கு தலைவர் வாழ்த்து ட்வீட் போட்டுள்ளார். அரசியலுக்கு வர பயந்து புறம் முதுகிட்டு ஓடியவர்தான் அவர். தான் உண்டு, தான் ஷூட்டிங் டப்பிங் உண்டு என இருக்க மனமில்லை. நான் முன்பு சொன்னது போல தமிழக அரசியலை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக, அதாவது தனது குருநாதர் சோ அவர்களைப் போல ஆக வேண்டுமென முயல்கிறார். ஆனால் சோவிற்கு உள்ள அரசியல் அறிவில் 1% கூட இவருக்கு இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அது இவருக்கு தெரியாமல் இருப்பதில் ஆச்சரியமே இல்லை. தலைவருக்கு 2 ஆசைகள் தான். ஒன்று, தனது எஜமானர்களின் நீண்டகால எதிரியான திமுக தோற்க வேண்டும். 2, திரைப்பட வியாபாரம் மற்றும் வசூலில் தன்னை தோற்கடிக்க விஜய் மீதான காண்டு. விஜய் இனி படங்களில் நடிப்பதில்லை என்றதும் கொஞ்சம் பெருமூச்சு விட்டார். ஆனால் தற்போது அரசியலுக்கு வந்து ஜெயித்து விடுவாரோ எனும் பதட்டம் தொற்றிக்கொண்டது. விஜய் முதல்வராக உள்ள மாநிலத்தில் வாழ்வதை தலைவரால் ஜீரணிக்கவே இயலாது. இந்த புத்தாண்டில் நல்லவனை ஆண்டவன் கைவிட மாட்டான், கெட்டவங்களை கைவிட்டுருவான் என குறிப்பிட்டார். எப்போதுமே வெறும் வாழ்த்து செய்தி மட்டும் போடுபவர் இந்த முறை இப்படி ஒரு உள்குத்தை சொருகியுள்ளார். அதாவது விஜய் கெட்டவராம், அஜித் நல்லவராம். தற்போது அஜித் ரேஸில் வென்றதற்கு திடீர் அதிசயமாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதாவது விஜய் மற்றும் அவரது ரசிகர்களை மறைமுகமாக சீண்டுகிறாராம். தலைவரே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஒன்று 2026 தேர்தல் முடிந்த பிறகு வர வாய்ப்புண்டு. ஒருவேளை தேர்தலில் தாவேக்க தோற்றால் விஜய் அரசியலை விட்டு விலகலாம், அல்லது கமலை போல சினிமாவில் நடித்தபடியே பார்ட் டைம் அரசியல் செய்யலாம். அப்படி ஒரு நிலைமை வந்தால் மீண்டும் அவர்தான் வியாபாரம் மற்றும் வசூலில் நம்பர் 1 இருப்பார். தலைவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படத்தின் வசூல் கோட் வசூலில் 30% கூட இல்லை. ஆகவே மின்சார கண்ணாவால் தலைவருக்கு காலம் முழுக்க ஷாக் உறுதி. அவர் உங்களை நிம்மதியாக தூங்கவே விடமாட்டார் என ப்ளூ சட்டை மாறன் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு பலரது கவனத்தினையும் பெற்றது. மேலும் பலரும் இது குறித்து பல்வேறு பதிவுகளை பதிவிட்டு வருகின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.